எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பில் ரசங்க. பருப்பு ரசம்னு சொல்லுவாங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. பருப்பு போட்டு அதில் அப்படியே தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போடுங்க, இல்லைன்னா ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா கரைச்சி அப்படியே ரசம் வைக்கிறதுங்க. சூப்பராக இருக்குங்க அந்த பருப்பு ரசம். குழந்தைகளுக்கு கொடுத்து ரொம்ப ஹெல்த்திங்க அந்த பருப்பு ரசம். பருப்பு ரசமும் ஒரு மாங்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், புல காஞ்சிருச்சு. அளவாக 2 பருப்பு தான் எடுத்துருக்குறேங்க. போட்டுட்டுங்க 3 தக்காளிங்க. நான் ரசம் நிறைய வைக்கிறனால 3 தக்காளிங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு அளவாக வச்சிங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போடுங்க. 2 பச்சை மிளகாய்ங்க. அப்புறம் விளக்கெண்ணெய்ங்க. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. குழந்தைகளோட வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த விளக்கெண்ணெய். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. ஒரு 3 சின்ன வெங்காயங்க. பருப்போடு சேர்த்து கரையிறதுனால 3 சின்ன வெங்காயங்க. பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு போடுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நம்ம இதில் எடுத்து போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க. கரைக்கிற கப்பு தாங்க நல்லாயிருக்கு. நீங்கள் குழந்தைகளுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு வரமிளகாயை அது 2 இது பண்ணி தோல் விதை சாரிங்க உள்ள விதை இருக்கிறது எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. நம்ம பெரியவங்க இருக்கனால அந்த பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி போடுங்க. இன்னும் கொஞ்சோடு பருப்பு கம்மி பண்ணிடுங்க, தண்ணியும் கம்மி பண்ணிடுங்க. குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கு. பெரியவங்களும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கொஞ்சம் இதாகவும் இருக்குங்க. எப்போ பார்த்தா புளி ரசம் அந்த ரசம் வைக்கிறதுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இது நல்லா நம்ம கரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறங்க நம்ம இந்த ரசத்தை கரைக்கிறதுக்கு பாருங்கள், சீரகம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம். மிளகுங்க. மிளகு இந்த இடத்துக்கு இருக்க நீங்கள் மிளகு தூள் போட்டுங்க. குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் மிளகு தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அது நல்லா இருக்கணும். கருவேப்பிலைங்க இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சோண்டு வெந்தயங்க, 2 இன்ச்சு வெந்தயம் இது போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் நான் மிக்ஸி வச்சுக்கிறேங்க. தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா கரைச்சி வச்சுட்டுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் புளியோ சேர்த்துலிங்க, தக்காளியே நிறையா போட்டுங்க. உங்களுக்கு நம்ம இந்த பருப்பு வேக வச்சு தண்ணி கொஞ்சம் வடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இது ஒரு கடைஞ்சிக்கலாங்க. 2 பருப்பு போட்டோம்னா அதை கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், கடைஞ்சது நம்ம இந்த ரசத்துக்குள்ளாரையும் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிக்கலாங்க. இதையே பாருங்கள், பார்க்குறக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு. இந்த ரசம் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நிஜமாகவே நீங்கள் செஞ்சுருப்பீங்களோ என்னென்னு தெரியல எனக்கு. சரி, இதாக இருக்கட்டும், நான் இது போடுறேங்க. நீங்கள் பாருங்கள், மறந்துருந்தாலும் இது மாதிரி செய்யுங்க. பாருங்கள், உப்பு இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேன். பாருங்கள், ரசத்துக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டாச்சுங்க. அதுக்கெல்லாம் மாங்காய் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா போட்டுக்கலாங்க. வரமிளகாய் பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒரு 2 பல்லுங்க. இந்தளவுக்கு வெங்காயம் வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு பார்க்கலாங்க. கடுகு நல்லா கொடுத்துருங்க. கருவேப்பிலை போட்டுங்க. இது வதங்கிட்டுங்க. பார்க்கலாம். வரமிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வச்சுங்க. இந்த ரசத்துக்கு நம்ம கரைச்சி எல்லாம் சேர்த்து வச்சு உப்புலாம் போட்டாச்சுங்க. இது பண்ணிடலாங்க. சூப்பரான ரசம் ரெடி ஆகியாச்சுங்க. உங்களுக்கு புளி வேணால் 2 புளி போட்டுக்கணும். புளியே போடல. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்சது சீரகம், மிளகு, 2 வெந்தயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க. இதையும் நம்ம இதில் உள்ள போட்டுறாச்சுங்க. ஆல்ரெடி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. பெருங்காயத்தூள் பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தியாச்சுங்க. ரசம் ரெடி ஆகியாச்சுங்க. இந்த ரசம் நுரக்கட்டி வறுத்துங்க. நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ வரமிளகா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அது கூட நம்ம சீரகம் பாருங்கள் இவ்வளவு. வெந்தயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாங்க. மாங்காய் குழம்புக்கு கொஞ்சம் இவ்வளோ வெந்தயங்க. மிளகு ஒரு இவ்வளோங்க. கடலைப்பருப்புங்க.
சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் குழம்பு. இது கூட நம்ம வேணும்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் கூட போட்டுக்கலாங்க. என்னடா இதெல்லாம் மாங்காய் குழம்புன்னு நாங்கள் வச்சதே நினைக்காதீங்க. இப்படி வச்சு பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வைக்கிறேங்க. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க உண்மையாகவே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்துடுச்சுங்க. தக்காளி 2 போட்டுங்க. நல்லா வணங்கிட்டுங்க. வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் 2 கருவேப்பிலைங்க, நாங்கள் தேங்காய் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்து இருக்கிறோங்க. ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதுனால நல்லா வணங்கிடுச்சு. கொத்தமல்லி தூள் போடுறோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது கூட நல்லா வணங்கிட்டு நம்ம அரைக்கலாங்க. அரைச்சிட்டு வரோங்க. நம்ம வறுத்ததெல்லாம் பேஸ்ட்டு எவ்வளோ நல்லா அரைச்சி வச்சுருக்குறோங்க பாருங்கள். அரைச்சது நம்ம இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சதை இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஒன்று வேணும், உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. இல்லை கெட்டியாக வேணாலும் கெட்டியும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம காயெல்லாம் போடுறோங்க. இது கூட உருளைக்கிழங்கு 2 போடுறோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டு வேகிட்டுங்க. கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வேகிட்டுங்க. நம்ம முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுங்க முருங்கைக்காய் பாருங்க, ஒரு 2 முருங்கைக்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த முருங்கைக்காய் வர இதில் போட்டுங்க. நம்ம எந்தெந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கலாங்க. மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டுங்க. மாங்காய் குழம்பு வச்சாச்சுங்க. மாங்காய் சாம்பார் வச்சாச்சுங்க. வேகிட்டுங்க, பார்த்துக்கலாங்க. மாங்காய் குழம்பு பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இங்கே ஒரு வடக்கல்ல வச்சுக்கிறேங்க. வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. நான் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் காயிட்டுங்க. கடுகு போட்டோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. பூண்டு பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு இருக்குது. பூண்டு கொஞ்சம் போட்டுங்க. இது நல்லா வணக்கிடலாங்க. பாருங்கள், 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. கத்திரிக்காய் பாருங்கள். வெறும் மாங்காய் குழம்பு மட்டும் தான் வைக்கலான்னு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா சரி இந்த காய்களாம் இருந்துச்சு, சரி ஒன்றா போட்டு வச்சா இந்த மாங்காய் குழம்பு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வைக்கிறேங்க. நல்லா வணங்கிட்டுங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய் கொஞ்சம் வணங்கிருச்சுங்க. நம்ம எடுத்து கத்திரிக்கலாங்க. ஏன் நம்ம கத்திரிக்காய் இப்படி தாளிக்கலை போட்டோம்னா கசகசன்னு ஆகாது இல்லைங்க கத்திரிக்காய். அதனால் இப்படி கொஞ்சம் தாளிக்கலை 3/4 வேக்காடுக்கு போட சரியாக இருக்குங்க. பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராகிடுச்சு. கொஞ்சம் வேகிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் கொஞ்சம் மாங்காய் போட்டு 2 கொதி விடலாங்க. கொஞ்சம் வேகிட்டுங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குறீங்க. அது எல்லாம் காய்ச்சிட்டுங்க. கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கலாங்க. மாங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. மாங்காய் நிறையா இருந்ததுங்க. அறுத்து வச்சு எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. அதனால தான் மாங்காய் இந்த அளவு கம்மியாக இருக்குதுங்க. மற்ற காய் ஆட் பண்ண வேண்டியதாகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் குழம்பு. மட்டன் சிக்கன் விட சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காய் குழம்பு கூட நீங்கள் 2 கருவாடு வேணால் சேர்த்திக்கலாங்க. களிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. களிக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு வேறு லெவலில் இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதான் எனக்கே தெரியுங்க நான் வைக்கிற குழம்பு நல்லா இருக்கா, என்ன அதில் மிஸ்டேக்கு. ஆனால் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம், நல்லா தாங்க இருக்குது. அதுங்க அந்த மாங்காயை நல்லா வணங்கிருச்சுங்க. அப்புறம் மாங்காயை போட்டுக்கலாங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லான மாங்காய் குழம்பு. கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அப்புறம் கடைசியில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். சூப்பரான மாங்காய் குழம்பு ரெடி ஆகியாச்சுங்க. இந்த ரசமும் இந்த மாங்காய் குழம்பு பாருங்கள், கொத்தமல்லி தூவியாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் குழம்பு. நீங்கள் நிஜமாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, 3 நாளைக்கு கூட கெட்டு போகாதுங்க இந்த மாங்காய் குழம்பு. இது களிக்கு வச்சு சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது இது. உங்களுக்கு இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.